இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறினார். சரி, அவர்கள் கபூர்களை தியானம் செய்யும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று துஆவை கற்றுத் தந்துள்ளார்கள். சரி, இந்த துஆவை இருந்தவர்கள் செவியேற்பார்கள் என்று விளக்கம் தரும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது ஒரு அழகான கேள்வி கேட்கிறாங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, இறந்து போனவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. குர்ஆன்ல உள்ள ஒரு வசனம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், சமாதிகளில் உள்ளவர்களை, கபருக்குள்ளே உள்ளவர்களை உம்மால் கேட்க செய்ய முடியாது. தெளிவா சொல்றான். மௌத்தா போனாலும் கேட்க மாட்டாங்க, கபருக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட ஆட்களும் கேட்க மாட்டாங்க, பேசுற பேச்சு எதையுமே கேட்க மாட்டார்கள் தெளிவாக சொல்லப்பட்டுருச்சு. அது உங்களுக்கு தெரியுது. அவங்க என்ன கேட்க வர்றாங்கன்னா, இப்ப இறந்து போன ஆட்களுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபராளிகளே உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக, இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், நாங்கள் உங்களோட வந்து சேர போறோம் அப்படின்னு ஒரு துவா. அல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன், மூமின்களுடைய உலகமே உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக, அன்தும் சலஃபுனா வ நஹ்னு பில்லா, சார் நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் நிறைய துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு போய் ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் குர்ஆன்ல இருக்குது. ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக பேசுறோம். நம்ம என்ன பேசுறோம், உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக சொல்றோம். நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வர்றோம்னு சொல்றோம். நாங்கள் உங்களை வந்து சேர போறோம்னு சொல்றோம். அப்ப இறந்தவர்களுக்கு இது கேட்குமா? ஒரு ஆளுக்கு சலாம் சொன்னா கேட்டதாங்க சொல்லணும். ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம்? தூங்குற ஆளுக்கு சொல்லுவீங்களா அஸ்ஸலாமு அலைக்கும்? தூங்குறாரு அஸ்ஸலாமு அலைக்கும்னா அவர் பதில் சொல்ல மாட்டாரு. அப்ப சலாம் சொல்றதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, அவர் கேட்பாருன்னு விளங்குது. ஆனா குர்ஆனை பார்த்தா கேட்க மாட்டாங்கன்னு வருது. இப்ப என்ன செய்யறது? கேட்குமா கேட்காதாங்கிறாங்க. கேட்கும்னு சொன்னா அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமா போயிடுது. கேட்கும்னு சொன்னீங்கன்னு வைங்க, கபர்ல உள்ளவங்க கேட்க மாட்டாங்கன்னு இருக்குல்ல குர்ஆன்ல, இறந்தவர்கள் கேட்க மாட்டாங்கன்னு இருக்குல்ல, அதுக்கு எதிரா போயிடுது. இப்ப என்ன பண்றது? அப்ப ரெண்டையும் நம்ம நம்பித்தான் ஆகணும். இதையும் நம்பணும், அதையும் நம்பணும். இது குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இதை ஏத்துக்கிட்டா அதை மறுக்கிறேன்டால் தப்பு, அதை தான் ஏத்துக்கிறோம் இதை தான் மறுக்க வேண்டாம் தப்பா போயிடும். ரெண்டையும் ஏத்துக்கிற முடியுமான்னா முடியும். அதை ஒரு விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கிவிட்டால் அதையும் ஏத்துக்கலாம், இதையும் ஏத்துக்கலாம். எப்படி அது? இப்ப வந்து நேரடியாக நம்ம ஒண்ணு பேசுறோம்ல, நேரடியா பேசின உடனே கேட்கும்னு எல்லா இடத்துலயும் நம்ம புரிஞ்சுக்கிற மாட்டோம். இப்ப நான் ஒரு நிபா ஒரு பாட்டு படிக்கிறாரு. என்ன படிக்கிறாரு? தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லுங்கிறாரு. தென்றல் காற்று வழங்குமா? தென்றல் காற்றுன்னு கூப்பிடுறாரு இல்லங்க, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு அப்படிங்கிறாரு. இப்ப காத்த கூப்பிடுறாருல, காத்துக்கு விளங்குமா? விளங்காதுன்னு அவருக்கும் தெரியும், படிக்கிறவருக்கும் தெரியும், எழுதுனவருக்கும் தெரியும், கேட்கிறவருக்கு தெரியும், காத்துக்கு ஒண்ணு விளங்காது. ஆனாலும் தென்றல் காற்றுன்னு கூப்பிடுறாரு இல்லையா? அதையே நான் ஒரு நிபா ஆதாரம் எடுத்துக்கிறேன்னு நம்மளூட எடுத்துக்கிறோமே. இந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க, அவங்க பெத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு கண்ணேம்பாங்க, மணியேம்பாங்க, விளங்குமா? ஏதாச்சும் இருக்கு கண்ணுண்டா கண்ணுன்னு சொல்றாங்க, நம்மள மூக்குங்கிறாங்க, மொழியேங்கிறாங்க, விளங்குமா? அதுக்கு நம்ம பெத்த பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணேங்கிறோம், மணியேங்கிறோம், முத்தேங்கிறோம், அப்படிங்கிறோம், இப்படிங்கிறோமா இல்லையா? ராஜாங்கிறோம், ராஜாத்திங்கிறோம், என்னென்னமோ சொல்றோம். இதெல்லாம் விளங்குமா? அப்ப விளங்குனா தான் கூப்பிடணும் கிடையாது. வேற ஒரு மெசேஜ் வைக்கிறதுக்கும் அப்படி சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? 4 பேர் பார்க்கும்போது இந்த பொம்பளை சொல்லுது, நான் என் பிள்ளைய வந்து இப்படி நான் விரும்புறேன், என் கண்ணை போல அதை பாவிக்கிறேன், என் மூக்க போல அதை பாவிக்கிறேன், என்னுடைய உடல் உறுப்பை போல நான் என்னோட அங்கமா நான் நினைக்கிறேன், என்னுடைய உயிராக நான் கருதுறேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறதுக்காக வேண்டி அது என்ன பண்ணுது? கண்ணை என்றும் மணி என்று என்ன செய்யுது சொல்லுதே தவிர, நம்ம சொல்றது அந்த குழந்தைக்கு விளங்கி நம்ம தாயார் நம்மை கண்ணு என்று சொல்கிறார்கள் அப்படி அர்த்தம் அதுக்கு விளங்கிக்கிறோம்? அதுக்கு இல்ல. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு விளங்குவாங்கன்னா அப்படி எடுத்துக்கிற தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன மெசேஜ் கேட்டா அந்த துவாவை படிச்சு பாருங்களேன். உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வர்றோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 4 பேர் கேட்கிறவனுக்கு செய்தி இருக்குது. என்னது? இறந்தவர்கள் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம பின்னாடி வரப்போறோம், ஆறுதல். அவ்வளவுதானே தவிர
இந்த வார்த்தை அவர்கள் காதுல விழும் என்று நீ எடுத்துக்கிற தேவையில்லை. விழாமல் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில், ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் அந்த ஊரை பார்த்து பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? நீதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான பூமி, உலகத்திலேயே நீதான் எனக்கு பிடித்தமான பூமி, உன்னை விட்டுட்டு நான் போறேங்கிறாங்க. அப்ப மக்கா விளங்குமா? மக்கா காது இருக்குதா? மக்காங்கிற அந்த மண்ணுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது புரியுமா? அப்படி அர்த்தம் இல்ல. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நேருக்கு நேர பேசுற மாதிரி சில வாசகங்களை பயன்படுத்துவது மனிதர்கள்ட்ட வழக்கமா இருக்கிறது. நம்ம இதை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாங்க நேரடி அர்த்தம் கொடுக்கலாம். குர்ஆன்ல அப்படி இருக்கிறதுனால கொடுக்க கூடாது. எப்ப கொடுக்கலாம்? இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் குர்ஆன்ல இல்லாட்டி, கபூர்ல உள்ளவங்க கேட்க மாட்டாங்கன்னு குர்ஆன்ல இல்லாட்டி, சலாம் சொல்லணும்னு வந்துருச்சுல கேட்க முடியலன்னு போயிடலாம். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? கேட்க மாட்டாங்கன்னு தெளிவா சொல்லிப்புட்டு சலாம் சொல்லுப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம்? கேட்காது, நீ சொல்லு, துவா செய், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நீ துவா செஞ்சுட்டு போ, அவ்வளவுதானே தவிர கேட்கும் எடுத்தாங்க. சலாம் சொல்லவும் செய்யணும், இது கேட்கும் எடுத்துக்க கூடாது. அவ்வளவு வேண்டியது இல்ல. யாருமே குடியிருக்காத வீடு, உங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு, பூட்டி கிடக்கிற வீடு, அதுக்குள்ள நீங்கள் போனீர்களே ஆனால் அதுக்குள்ள நீங்க சலாம் சொல்லிக்கிறீங்க. அல்லாஹ் யாருக்கு சொல்றோம்? அப்ப குர்ஆன்ல இருக்கு, சல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் மீது நீங்களே சலாம் சொல்லிக்கிறீங்க. நம்ம பூட்டி கிடக்கிற வீட்டுல நம்ம நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் யாருக்கு சொல்றமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு குழப்பம் வராது. சலாம் சொல்லணும் தனி விஷயம், அது கேட்காதுன்னு தனி விஷயம். ஏன் கேட்காதுங்கிறோம்? குர்ஆன்ல கேட்காதுன்னு சொல்லியாச்சு. ஏன் சலாம் சொல்லணும்ங்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரெண்டையும் ஏத்துக்கிட்டோம், அவ்வளவு விஷயம்.